யாக்கோபின் புஸ்தகம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் சொஸ்தம் அடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. பலம் நிறைந்த ஒரு ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் ஊக்கமாக வேண்டிக் கொண்டு வருகிறோம். நம்முடைய அந்த ஏர்னஸ்ட் பிரேயர்ஸ் ரொம்ப வலிமை நிறைந்ததாக இருக்கிறது. ஜெபங்களில் வலிமையுள்ள ஜெபங்கள், வலிமையற்ற ஜெபங்களை குறித்து பார்க்கிறோம். வலிமையுள்ள ஜெபம் என்பது ஊக்கமாக ஏறெடுக்கப்படுகிற ஜெபம், வலிமையுள்ள ஜெபம் என்று பார்க்கிறோம். அது எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி தேவனிடத்திலிருந்து நமக்கு பதிலை கொண்டு வரக்கூடியதாக அந்த ஜெபங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜெபங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த ஏர்னஸ்ட்ங்கிற வார்த்தைக்கு கடும் பக்தி என்ற ஒரு வியாக்கியானம் இருக்கிறதை பார்க்கிறோம், மொழிபெயர்ப்பு இருக்கிறதை பார்க்கிறோம். பக்தி நிறைய நேரங்களில் பாருங்க, மனுஷனுடைய பக்தி எல்லாம் அற்று போய் விடுகிறது. சில நேரங்களில் அவங்க அப்படியே ரொம்ப ஈஸியா பக்தி குறைவுபட்டு போய் பக்தி இழந்து போய் விடுகிறதை பார்க்கிறோம். பக்தியெல்லாம் அப்படியே விடிய காலத்துல தோன்ற மேகத்தை போலவும் பனியை போலவும் இருக்குன்னா பைபிள் சொல்லுகிறத பார்க்கணும். ரொம்ப உற்சாகமா ரொம்ப பக்தியா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் வெயில் பட்ட உடனே பனியெல்லாம் கொஞ்ச நேரத்துல காலையில மூடி கிடக்கிற பனி சூரிய கதிர்வீச்சு பட்ட உடனே கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போறது மாதிரி நிறைய பேருடைய பக்தி அடைஞ்சிருக்கு, மறைந்து போய்விடுகிறது. ஆனால் நம்முடைய பக்தி அப்படி இருக்கக்கூடாது. நாம் உண்மையாகவே ஆழ்ந்த கடும் பக்தியான மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். நம்முடைய பக்தி என்னைக்குமே அற்று போகிற பக்தியா இருக்கக்கூடாது. அதனால வெளிப்படுத்தல பார்க்கிறோம், ஆதியிலே நீ என்னிடத்துல கொண்டு அன்பை விட்டாய் என்ற ஒரு பேரில் எனக்கு குறைவு உண்டு என்று சபையை பார்த்து தேவன் சொல்லுகிறார். அவனுடைய பக்தியெல்லாம் ஆதியில் இருந்த பக்தி கொஞ்ச காலம் கழிச்சு இல்லாமல் நடத்துகிறது, போய்விடுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் உண்மையாகவே ஒரு நல்ல பக்திக்குரிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த பக்தியானது எதுக்கே அப்படி பக்தியா இருக்கணுமா அப்படின்னு கேட்டா வேதம் சொல்லுகிறது, தேவ பக்தி எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்று பார்க்கிறோம். தேவ பக்தி எல்லாவற்றிலும் என்ன செஞ்சாங்க, பிரயோஜனமானது அப்படிங்கறத வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது, தேவ பக்தி பாத்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் பிரயோஜனமானது. நீங்க பக்தியா இருந்தீங்கன்னா அது வாழ்க்கையில அது உங்களுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதா இருக்கலாம், சர்வசுவத்தை மீட்டெடுக்கிறதா இருக்கலாம், சமாதானத்தை மீட்டெடுக்கிறதா இருக்கலாம். எல்லாவற்றிலும் அது பாத்தீங்கன்னா பிரயோஜனம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறதை பார்த்து 1 தீமோத்தேயு 4:8 பாருங்க. பாருங்க, தேவ பக்தியானது எல்லாவற்றிலும் பிரயோஜனமான, எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பயன்படக்கூடிய ஒன்று இருக்கு அப்படின்னு கேட்டா அது தேவ பக்தி. தேவ பேரில் நீங்க வைத்திருக்கிற பக்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மைக்கும் குறைவுபடாது. தேவ பக்தியானது இன்மைக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் இனி வரும் காலத்துக்கு அது பிரயோஜனம் உள்ளது. இன்மைக்கு மட்டுமல்ல, வருகின்ற காலத்துக்கு எதிர்காலத்துக்கு அது என்ன செஞ்சான், பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கு இதுக்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்திங்கிறது ஒரு நாள் வீணா போகலாம். கர்த்தரை தேடி எந்த ஒரு மனுஷனும் வீணா போறதே கிடையாது. வேதம் சொல்றது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மைக்கும் குறைவு. தேடாம கெட்டு போனவங்க நிறைய பேர். கடவுள் தேட சொல்லும் போது, கடவுளுடைய முகத்தை நோக்கி பார்க்க சொல்லும் பொழுது அவர் மேல விசுவாசம் வைத்து அவரை தேடாமல் விட்டு விட்டவர்கள் தான் இந்த உலகத்தில் கெட்டு போனார்கள். அவங்க தேவ பக்தி இல்லாததுனாலதான் அவங்க வாழ்க்கையில அவங்க கூப்பிடும் பொழுது அவங்களுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. கடைசிக்கு அவங்க கைவிடப்பட்ட ஒரு நிலைகளிலே அவர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் மெய்யான தேவ பக்தி என்பது இந்த ஜீவனுக்கு வருகிற ஜீவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்கிற பிரயோஜனம் உள்ளதுதான் தேவ பக்தி என்று பார்க்கிறோம். இந்த தேவ பக்தியை குறித்து பார்க்கும் பொழுது நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், அந்நிய பாஷையிலே பேசுகிறவன், ஆவியிலிருந்து வரங்களை பெற்று அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் அவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 14:4 வாசிக்கிறோம். அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் என்று பார்க்கிறோம். முதல்ல பாருங்க, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஒரு பக்தி.
நம்முடைய பக்தி வந்து பாத்தீங்கன்னா எப்படி விருத்தி அடையுது அப்படின்னு கேட்டா, அந்நிய பாஷையில பேச 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 வந்து நம்முடைய பக்தி விருத்தி அடைகிறது. அதுக்கு சில உதாரணங்கள்லாம் கடந்த வாரத்துல சொன்னேன். எப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அந்த ரொம்ப லாங் டைம் அந்நிய பாஷையில பேசும்பொழுது அவங்களுடைய பக்தியில அவங்க எப்படி விருத்தி அடைந்து எப்படி பெரிய மனிதர்களாக வந்தார்கள் என்பதை குறித்தெல்லாம் உங்களுக்கு நிறைய காரியங்களை கடந்த வாரத்துல சொன்னேன். அப்ப அந்நிய பாஷையில நாம் பேச வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறாரு, நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வந்து ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விசுவாசிகள் ஆன பொழுது நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றீர்களான்னு கேட்கிறார். அப்ப நான் ரட்சிப்பை பெற்று உடனேயே அபிஷேகத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அவங்க வந்து சொன்னாங்க, நாங்கள் பரிசுத்தாவி உண்டு என்பது நாங்கள் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா. அப்ப பவுல் வந்து உடனே அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது பரிசுத்தாவியார் அவர்கள் மேல் செஞ்சாரு வந்தாரு. அவங்க எல்லாரும் வந்து நவமான பாஷையில செஞ்சாங்க, பேசினார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த அந்நிய பாஷையை பேசுவது மிகுந்த பக்தி விருத்திக்கு ஏதுவானது. நீங்க நிறைய பேர் வந்து பாருங்க, ரட்சிக்கப்பட்டுட்டு அவங்க அந்த அபிஷேகத்தை பெறாததுனால அவங்களுடைய பக்தி விருத்தி அடைவது இல்லை. பக்தி விருத்தி அடைகிறதுல ஒன்று வந்து அந்நிய பாஷையில பேசுவது. அவங்க பக்தி விருத்தி அடையாததுனால கொஞ்ச நாள் கழிச்சு பிசாசு என்ன பண்ணா, வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் கொண்டு வந்து போட்டு அவங்களை டயர்ட் ஆகிடுவாங்க. அவங்களோட மென்டல் டயர்ட்னஸ் கொண்டு வந்து என்ன கோயிலுக்கு போய் என்ன அடைய போகுது, போனா என்ன போகாட்டினா என்ன அப்படிங்கிறது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனநிலையில அவங்களுக்கு ஒரு பெரிய சோர்வு. அது கடைசி கொஞ்ச காலத்துல அவங்க வந்து பின்மாற்ற நிலைகளுக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விடுகிறதை பார்க்கிறோம். கடவுளை விட்டு அவங்க பின்னாடி போயிடுறாங்க. ஆனால் பக்தி உள்ள மனுஷன் சொல்லுவான், நாசமோசமோ நிர்மாணமோ பசியோ பட்டினியோ நிகழ்காலங்களோ வருங்காலங்களோ தூதர்களோ எந்த ஒரு காரியம் வாழ்க்கையில இடைப்பட்டாலும் கிறிஸ்துவின் இயேசுவின் மேல் உள்ள அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்லுவான். ஏன்? இவனுடைய பக்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு. ரொம்ப கடவுள் மேல தேவன் பேர்ல அந்த பக்தி ரொம்ப சார்புடையதாய் மாறிவிட்டபடினால இப்ப இந்த மனிதனை எந்த காலங்களும் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் எந்த காரியமும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப பக்தி அற்றவன், பக்தி இல்லாதவன் அல்லது பக்தியில வளர்ச்சியை காணாதவன் தான் பிரிந்து போகிறான். பக்தியுள்ள மனிதன் நிலைத்திருக்கிறான். அந்நிய பாஷையை பேசுகிறவன் ஆவியிலே தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறான் என்று பார்க்கிறோம். 1:14 அதை பற்றி சொல்லப்பட்டது. இது வந்து பாத்தீங்கன்னா கடவுளோடு உள்ள ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன், எனக்கும் தேவனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ரகசிய உறவாக அது இருக்கிறது. ஆவியிலே ரகசியங்களை பேசினாலும் என்று 14:2 சொல்லப்பட்டது. ஏனெனில் அந்நிய பாஷையை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும், அவன் பேசுகிறது ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷனிடத்திலே பேசாமல் யாரும் பேசுறான், தேவனிடத்திலே பேசுறான். அந்நிய பாஷையில பேசும் பொழுது நாம வந்து தேவனிடத்துல என்ன பண்றோம், பேசுறோம். பவுல் நினைக்கிறானா அந்நிய பாஷையில வந்து அர்த்தம் சொல்லுகிற எல்லாம் விட்டா பேசக்கூடாதுன்னு பவுல் சொல்லிட்டாரு அப்படின்னா, பேசக்கூடாதுன்னு சொல்லல. அர்த்தம் அவர் சொல்ல வர்ற அந்த என்ன பகுதியில் அவர் என்ன காரணத்துல என்ன அர்த்தத்தோடு சொல்ல வருகிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ அந்நிய பாஷை சிலர் வந்து இதனால என்ன சொல்றாங்கன்னா, அந்நிய பாஷை வந்து நீங்க பப்ளிக்ல பேசக்கூடாது, சபையில பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ அவர் சொல்ல வர்ற கருப்பொருள் என்ன அப்படின்னா, பக்தி விருத்திக்கு உண்டாகிற பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடிய ஏதுவாய் இருக்கிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பகுதியை பேசும்பொழுதுதான் அவர் என்ன சொல்றாரு, நீ வெறுமன அந்நிய பாஷையை பேசிக்கிறது தான் அடுத்தவன் பக்தி விருத்தி அடைய மாட்டான், நீ பக்தி விருத்தி அடைவா, அடுத்தவன் செய்ய மாட்டான், பக்தி விருத்தி அடைய மாட்டான்னு சொல்ல. அவர் சொல்ல வந்த காரியம் என்னன்னா, பக்தி விருத்தியை பற்றி தான் அவர் பேச விரும்புகிறார். அந்நிய பாஷை பேசுறதை பற்றி அவர் வந்து அங்கே வியாக்கியானம் பண்ணி எடுக்கிறார். அந்நிய பாஷை பேசணும் அப்படிங்கிறாரு. அவரே சொல்றாரு, உங்க எல்லாரையும் நான் அதிகமான பாஷையில என்ன பண்றேன், பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. இன்னும் அவர் வந்து சொல்லும் பொழுது நீங்கள் எல்லாரும் பேசணுங்கிறத நான் விரும்புறேன் அப்படிங்கிறார். 5ஆம் வசனத்துல பாருங்க, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி எல்லாரும் பேசணும் தான் சொல்றாரு. சிலர் வந்து இருக்காங்கன்னா எல்லாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால பிரசங்கம் பண்றாங்க. அந்நிய பாஷை பேச முடியாது, பேசக்கூடாது, அது ஓய்ந்து போய்விட்டது அப்படிங்கிறார். ஆனா பவுல் அப்படி சொல்லலை. அவர் பவுல் சொல்ல வந்த காரியம்னா, பக்தி விருத்திக்கு ஏதுவானது எது, பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாதது எது, அந்த ரெண்டு லைன் அப் பண்ணி தான் அவர் இந்த இடத்துல பேச வர்றார். பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை நம்ம என்ன செய்யணும், செய்யணும். ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொன்னா சபை பக்தி விருத்தி அடைய, ஏனென்றால் அவன் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியிலே இவர் என்ன செய்யறான், பேசுகிறான். கேட்கிற மனிதனுக்கு பக்தி விருத்தி என்ன செய்யும், உண்டாகும். ஆனா அந்நிய பாஷையில பேசும்போது கேட்கிற இன்னொரு மனிதனுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது, ஆனால் அது உனக்கு பக்தி விருத்தி என்ன செய்யும், உண்டு பண்ணும் அப்படிங்கிற. அப்ப இங்க சொல்ல வர்ற ஒழுங்கு என்னன்னா, 14ஆம் அதிகாரத்துல முழுவதும் சபையின் பக்தி விருத்தியை பற்றி பேசுகிறார். சபையின் பக்தி விருத்தி, சபையில ஒரு காரியம் பக்தி விருத்தி உண்டாக வேண்டுமானால் சபையினுடைய ஒழுங்கு எப்படி இருக்க வேண்டும், அதை பத்தி தான் பேசினார். அதனால இதை எடுத்துக்கொண்டு தனிப்பட்ட வாழ்க்கையில அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு என்ன செய்யக்கூடாது,
சொல்லக்கூடாது. அவர் சொல்ல வர சபையை ரெகுலேட் பண்றார். சபை எப்படி இருக்கணும், சபையில மக்கள் இருந்தா எப்படி இருக்கணும், அவங்க அந்நிய எப்படி பேசணும், சபையில ஒழுங்கு கிரமமாய் காரியங்கள் எப்படி நடப்பிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து தான் அவர் இந்த இடத்துல பேசிக்கொண்டு வருகிறார். ஆகவே தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம எல்லாரும் அந்நிய பாஷையில பேச வேண்டும் என்று பவுல் செய்கிறாரு, விரும்புகிறார். பேசும் பொழுது நம்ம ஆவியிலே தேவனோடு கூட ரகசியமான காரியங்கள் என்ன பண்றோமா பேசுகிறோம். ஆவியின் சிந்தையை அறிந்திருக்கிற பரிசுத்த தேவன் தாமே அவர் அதற்கு ஏற்றாற்போல என்ன செய்யறார், நமக்கு பதில் கொடுக்கிறார். ஆவியானவர் வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு என்ன பண்றாரு, வேண்டுதல் செய்யறார். அதான் அந்த பிரேயர், அந்த நம்ம சொல்ல ஊக்கமான வேண்டுதல். அது போல ஒரு ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு நமக்காகவும் சகல பரிசுத்தவான்களுக்காக என்ன பண்றாரு, ஏறெடுக்கிறார். ஆகவே அந்நிய பாஷையிலே நாம் பேசுவது நல்லது. அந்நிய பாஷையிலே பேசி நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் அப்படி பண்ணும்பொழுது நம்முடைய தனிப்பட்ட பக்தியானது பல மடங்கு நீங்கள் விருத்தி அடைவதை பார்க்கிறீர்கள். அந்நிய பாஷையில் பேசுகிறவனுக்கும் பேசாமல் இருக்கிறவனுக்கு இடையில பக்தியிலே வித்தியாசம் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அபிஷேகத்தினால அந்நிய பாஷைகளை நாம் பேசுவதனால நம்முடைய பக்தி பல மடங்கு நிச்சயமாகவே விருத்தி அடையும் என்று பார்க்கிறோம். ஆகவே இப்போ அன்புடன் அந்நிய பாஷைகளை பேசுவது, அந்நிய பாஷைகளை பேசும்போது அதுல ஒரு ஒரு தெய்வீக அன்பு இருக்க வேண்டும். அதனாலதான் சொல்றாரு, நான் அந்நிய பாஷைகளை பேசினாலும் மலையில பேர்க்கத்தக்க விசுவாசம் அடையவனாக இருந்தால் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் நத்திங்கிறார், ஒன்றுமே இல்லை. அன்பு இல்லைன்னா நான் ஒரு பிரயோஜனமற்ற ஒரு மனிதனாய் போய், அன்பு இல்லை என்றால் என்னுடைய பக்தி என்ன செய்யாது, விருத்தி அடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆகவே எல்லாவற்றுக்கும் அன்பானது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறதை பார்க்கிறோம். கொரிந்தியர்ல பாருங்க 8ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் பாருங்க. கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. பாருங்க, அறிவு என்ன செய்யலாம், இருமாப்பை உண்டாக்கும். அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அடுத்த வருஷம் சேர்த்து வாசிக்க நல்லா இருக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அறிவு ஒரு இருமாப்பை என்ன பண்ணுதான், உண்டாக்குது. அறிவு இருமாப்பை உண்டாக்குது. நான் சொல்றேன், இந்த இருமாப்பு தான் மனுஷன் கெட்டு போறதுக்கு காரணமாக இருக்கிறது. அறிவு ஒரு இருமாப்பை என்ன பண்ணுது, நான் சொல்லி நம்ம எவ்வளவு வேணாலும் கற்று அறியலாம். ஆனால் நமக்கு இருமாப்பு வந்துச்சுன்னா அந்த இருமாப்பு பாத்தீங்கன்னா மிக மோசமான ஒரு பின்விளைவை மனிதனுடைய வாழ்க்கையில் நினைச்சுக்கிறோம் கொண்டு வந்து. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்கவே கூடாது. நான் சொல்லி வேதம் ஒரு பெரிய புதை பொருளுங்க. ஒரே வசனத்தை எடுத்து 30 வருஷம் பிரசங்கம் பண்ண 30 கோணத்துல பிரசங்கம் பண்ண முடியுது. ஒவ்வொரு நாள் படிக்கும் பொழுதும் புதிய புதிய அர்த்தங்களை தேவன் என்ன செய்யறாரு, விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். அதனாலதான் இந்த வேத வசனம் இது ஒரு கதை புஸ்தகம் இல்ல. அந்த கதை எனக்கு தெரியும், நான் படிச்சுட்டு இந்த கதை இப்படிதான் எழுதிருக்குன்னு சொல்றது இது ஒரு கதை புஸ்தகம் இல்ல, ஸ்டோரி புக் கிடையாது. இது புக் ஆஃப் லைஃப். இது இதுல இருக்க வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஜீவனுள்ள வசனங்கள் ஒவ்வொரு டைம் நம்ம அதை படிக்கும் பொழுது ஒவ்வொரு கோணத்திலே புதிய புதிய ஒரு வெளிச்சத்தை நமக்கு என்ன செய்யுது, கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கவே முடியாது. திரும்ப திரும்ப படிக்கலாம். புதிய புதிய அர்த்தங்களை, புதிய புதிய வெளிப்பாடுகளை, புதிய புதிய கோணங்களை நம்ம விளங்கிக் கொண்டே போய்கொண்டே இருக்கிறோம். அவ்வளவுதான். முற்று கட்டு முடிஞ்ச யாருமே கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒருத்தர் சொல்லிட்டான்னா வேதம் சொல்லுகிறது, அவன் ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன். எனக்கு தெரியும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அப்படின்னா எனக்கு தெரியும், நான் அறிஞ்சிட்டேன், இந்த காரியம் தானே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னால் அவன் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமா என்ன செய்யறான், அறியவில்லை. ஒன்ன கூட அவன் அறிய வேண்டிய பிரகாரமா அறியவில்லை. என்றால் அறிய வேண்டிய காரியங்கள் இதுக்குள்ள இன்னும் ஏராளம் ஏராளம் ஏராளமான புதை பொருட்கள் வேதத்தில் இருக்கிறது. நாம் கடவுளிடத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அவ்வளவு இருக்கிறது. ஆகவே ஒருத்தன் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் அவ்வளவு இருக்கும் பொழுது எனக்கு ஏதோ ஒண்ணு அவனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சது பாருங்க. அவன் எல்லாம் அறிஞ்சிட்டேன்னு சொல்லாட்டினா கூட வேதம் என்ன சொல்றாங்க, ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன். எனக்கு இந்த காரியம் எல்லாம் கரெக்டா தெரியும், இது இப்படித்தான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா ஆண்டு சொல்றாரு, அந்த ஒன்ன கூட நீ சரியான செய்யல, அறியலப்பா, அந்த ஒன்ன நீ சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிற. ஏதையாகிலும் ஒன்றை தான் அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானான. இந்த காரியம் இப்படித்தான், இது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அறிந்தவன் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் என்ன செய்யவில்லை, அறியவில்லை. அப்போ அறிவு ஒரு இருமாப்பை உண்டு பண்ணக்கூடிய காரியம். நான் சொல்லுகிறேன், நாம கடவுளை பற்றி அறியணும்.
இந்த அறிகிற அறிவு வந்து அவர் மேலே அன்பு கூறக்கூடியதாக இருக்க வேண்டும். நான் அறிவு தேவன் பாருங்க, அறிவு முக்கியம் அவரிடத்திலிருந்து வருகிறது தான் வேதம் சொல்றது இல்லையா? அறிவு முக்கியம் அவற்றில் தான் வருது. எதுக்காக நான் அறிவை கொடுக்குறாருன்னா அறிந்து அவரிடத்திலே அன்பு கூறும்படி. பாருங்க, எனக்கு வந்து ஆண்டவர் சொன்னாரோ சத்துருக்களை சிநேகிங்கள், இதை நான் அறிகிறேன். சத்துருக்களை சிநேகிக்கணும்னு எனக்கு தெரியுது. தெரிஞ்சுட்டு நான் அன்பு கூறாம இருந்தா இப்ப எப்படி இருக்கு? எனக்கு தெரியுங்க. யாராவது போய் என்னடா சண்டை போட்டுட்டு இருக்க, சத்துருக்களையே சிநேகிகள் போட்டிருக்கு, உங்க உறவினர்கள் உடைய கூட பிறந்தவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு நேசிக்க வேண்டாமா, இப்படியா நீங்க அவனை எதிர்த்து புகைச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவான்? இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா அதை தெரிஞ்சிருக்க இது இவனுக்கு என்ன பண்ணுச்சு? இவனுக்குல்ல இருமாப்பைத்தான் உண்டு பண்ணினது. இப்ப இந்த அறிவு என்ன பண்ணிருக்கு? எனக்கு தெரியும், நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. எனக்கு சொல்றோமா இல்லையா? இந்த உலகத்துல அப்படி இருக்காங்களா இல்லையா? சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது கடவுளுடைய வசனம் இருந்துச்சுன்னா எல்லாம் தெரியும், நீங்க தான் பாருங்க அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவு இருக்குதான், அந்த அறிவு அவனுக்கு என்ன செய்யல, சரியானபடி பிரயோஜனப்படவில்லை. அந்த அறிவு அவனுக்குள்ள ஒரு இருமாப்பை என்ன பண்ணுது, உண்டு பண்ணுது. எனக்கு தெரியும் அவன் சொன்னான்னா அப்போ உடனே அவன் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். இல்ல யாராவது வந்து இல்ல இந்த வசனம் இப்படி சொல்லுது, நீங்க அன்பு கூறணும், அன்புனால விட்டு கொடுக்கணும், அன்புனால இப்படி நடந்து கொள்ளணும், தாழ்ந்து போகணும் அப்படி ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, ஓ இந்த வசனம் அப்படி சொல்லுதா, நான் இது சரியானபடி நான் புரிந்து கொள்ளல, நான் இதை முயற்சி பண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னான்னா அவன் இருமாப்புள்ள மனிதன் கிடையாது, அறிந்தவுடன் தன்னை மாற்றிக்கொள்ளுகிற மனிதனாக இருக்கிறார். நிறைய நேரங்கள் வந்து பாருங்க, நம்ம நிறைய பிரசங்கங்கள் அதிகமா கேட்கிற மனுஷங்களுக்கு பைபிள்ல இருக்க நிறைய காரியங்கள் தெரிஞ்சிடும், ஆனா தெரிஞ்சு கீழ்ப்படிய மாட்டாங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அறியாத அதாவது அறியாதவைகளை வந்து தேவன் வந்து காணாத ஒரு மாதிரி கண்ணும் காணாம இருக்காராம். நமக்கு தெரியலைன்னா சரி தெரியாம தவறு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து அதை வந்து காணாதவர் போல் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேதம் சொல்ல ஒருவன் அறிந்து தவறு செய்தால் அவன் அநேகம் அடிகள் அடிக்கப்படுவான் என்று. அறிந்தும் தவறு செய்ய இவனுக்கு தெரிகிறது, ஆனால் இவனுடைய இருமாப்பினாலே இவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், அவன் அந்த நிலைக்கு தன்னை விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறான், அந்த வசனத்துக்கு விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறான். தெரிந்திருந்தும் பெருமை உள்ளவனா இருக்கிறபடினால தேவன் சொல்றாரு, நீ அறிந்து தவறு செய்தால் அநேக அடிகள் இடிக்கப்படும். அறியாமல் இருந்து தவறு செய்கிற மனிதனுடைய தவறுகளை வந்து தேவன் வந்து காணாத ஒரு போல் என்ன செய்யறான் இருக்கு. ஏன்னா அவனுக்கு தெரியல, கத்துக்கிட்டா என்ன செய்வான், மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தண்டிக்கிறதுல அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கொடுக்கிறார். ஒரு மனுஷனுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிட்டு அவன் பெருமையோடு அப்படி இருந்தான்னா இவ ஆண்டவர் சொல்றாரு, நீ அறிந்திருந்தும் தவறு செய்கிறபடினாலே அநேக அடிகள் என்ன செய்யப்படுவாய், அடிக்கணும். உனக்கு நிறைய அடிகள் காத்திருக்கிறது. அறிவை குறித்து பார்க்கிறோம், இருமாப்பை உண்டான அன்பு என்ன செய்யலாம். அப்ப நீங்க உண்மையாவே ஒரு லவபிள் பர்சனா அல்லது நீங்க வந்து ஒரு அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கிற மனிதர்களாக அன்பு கூறுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களுடைய பக்தி என்ன பண்ணுது, விருத்தி அடைகிறது. வெறுப்பும் கசப்பையும் ஒரு மனிதன் உள்ளே வைத்துக் கொண்டு கோபத்தை உடையவனாய் இருக்கும் பொழுது அவன் மெய்யான தேவ பக்தியை உடையவனாய் மாற முடியாது. அன்புள்ள மனிதனாய் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனுடைய அந்த தெய்வீக அன்பு, அவனுக்குள்ளே இருக்கிற அன்பு ஒரு மெய்யாக தேவன் பேரிலே ஒரு பக்தியை என்ன பண்ணுகிறது, உண்டாக்கி விடுகிறது. பக்தியை உண்டு அன்புள்ள மனுஷன் பக்தியுள்ள மனிதனாய் மாறுகிறான். அதனாலதான் அன்போ பக்தியை விருத்தி அடைய பண்ணுகிறது என்று பாருங்க. அன்பு பக்தி விருத்தியை என்ன செய்யுது, உண்டாக்குது. பாருங்க, அன்பு வந்து நமக்கு இருக்கிற பக்தியை இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுது, இருக்கிற இன்க்ரீஸ் பண்ணுது, நம்முடைய வாழ்க்கையில் அது பெருகிக் கொண்டே போகும்படி செய்கிறது. ஆகவே அன்பை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அன்பை வளர்த்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய பக்தி விருத்தி அடையும். அன்புள்ளவன் நல்ல ஒரு பக்தியை அடைந்தவனாக, அவன் பக்தியிலே விருத்தி அடைந்த மனிதனாக அவன் நிச்சயமாகவே இருக்க முடியும். வாசிக்கலாம் பாருங்க, ரோமர் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 14. ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோனிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடுங்கள். பாருங்க, அந்நியோனியம் அப்படின்னா ஒருவரோடு ஒருவர் ரொம்ப ஒரு ஒரு ஆழ்ந்த ஒரு நட்பில் இருப்பது, ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் between one another. ஒருத்தருக்கு ஒருத்தர் இடையில ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு நட்பு. சும்மா நட்புங்கிற ஒரு பேருக்கு இருக்கலாம், ஆனா அந்நியோன்யம்ங்கிற இந்த அந்நியோன்ய நட்புக்கு சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்ம ஒருவருக்கு ஒருவர் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் நம்ம வந்து ஒரு அந்நியோன்ய நட்புல இருக்கும் பொழுது அந்த அந்நியோன்யம் வந்து என்ன பண்ணா பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடியது. இப்ப நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பத்துக்குள்ள பக்தி விருத்தி குறைந்து போய்விடுது. பக்தி விருத்தி அடைவதற்கு பதிலாக பக்தி அடைந்தது குறைஞ்சு போயிடுது.
எல்லாரும் ஒரு யூனிட்டியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவர் அன்பு பாராட்டி, ஒருவர் தாங்கி, ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணி, ஒருவர் விசாரித்து, அந்த அந்யோன்யத்திலே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவிலே அவர்கள் பலப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அங்க அவங்களுடைய பக்தி என்ன செய்யுது, பல மடங்கு விருத்தி அடைகிற காரியமாக இருக்கிறது. பக்தி விருத்தி அடைகிறது. பக்தி விருத்தி அடைகிறதுக்கு தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும். நல்லா கவனிக்கிறது. பக்தி விருத்தி அடைய நான் என்ன பண்ணலாம், என் குடும்பத்துல நான் எல்லாரையும் முதல்ல என்ன செய்யலாம், நேசிக்க பழகும், அன்பு கூற பழகணும். அன்பு கூறும் பொழுதுதான் அந்த பக்தி என்ன செய்யுது, விருத்தி. என்னுடைய பக்தி எப்ப விருத்தி அடையுதுன்னா, நான் ஒருவனை எதிர்ப்பதையோ ஒருத்தனை புறமே தள்ளும் பொழுதோ என் பக்தி விருத்தி அடைய போறது கிடையாது. அதுக்கு பதிலாக தேவ அன்பில நான் போய் அவனோட நட்பு பாராட்டினா, என்னுடைய பக்தியில நான் எங்க போறேன்னா, இருந்த இடத்தை காட்டி இன்னொரு படி என்ன செய்யறேன், மேல போகிறேன். உயர்ந்த ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். அப்போ நம்ம அன்பை பிரதிபலிக்க நம்முடைய பக்தி என்ன செய்யுது, விருத்தி அடைகிற ஒன்றாக இருக்கிறது. பக்தி விருத்தி அடைகிறதுன்னு பார்க்க முடியும். அது நமக்கு தெரியும். ஒரு ஸ்பிரிச்சுவல் எல்லா உள்ள நடக்கும். ஆவிக்குரிய ரீதியில ஒரு விசாலமான ஒரு பாரமெல்லாம் இறங்கினது போல அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். பக்தி விருத்தியை அது உண்டாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எப்போ நாம் அந்யோன்யத்தை காண்பிக்கும் பொழுது, ஒருவரோடு உள்ள ஒரு அன்பை காண்பிக்கும் பொழுது, உறவிலே நாம் பலனுடைந்தவர்களாக நாம் மாறும் பொழுது அது ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்குறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, போஜனத்தினால சகோதரனுக்கு விஷயம் எல்லாம் உண்டாக்காம நீங்க நடந்து கொள்ளுங்க. புசிக்கிறவனும் தேவனுக்குன்னு புசிக்கிறான், புசிக்காமல் இருக்கிறவனும் தேவனுக்கு என்று புசியாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஒரு நாள் விசேஷமா என்றான், ஒருத்தன் ஒரு நாள் விசேஷம் எண்ணாம இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த புசிக்கிற காரியங்களை பற்றியே பேசிட்டு வராது. 14 அதிகாரத்துல மூலம் ஃபுல்லா பலவீனம் உள்ளவர்களை நீங்க என்ன பண்ணுங்க, சேர்த்துக் கொள்ளுங்க அப்படிங்கிற. விசுவாசத்துல பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்க, ஆனாலும் அவருடைய மன ஐயங்களை குற்றமாக தீர்க்காதீர்கள் அப்படிங்கிற. சிலருடைய மன ஐயங்கள், அவங்களுக்கு இது சாப்பிட்டா தீட்டோ, அது சாப்பிட்டா தீட்டோ, அது சாப்பிட்டா குற்றமோ அப்படின்னு அவங்க மனதில் என்ன செய்யுது, ஒரு ஐயம் இருக்கு. இன்னொருத்தர் சொல்றான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியே நல்லா புசிக்கிறான். புசிக்கும் போது அவனுக்கு அந்த சகோதரனுக்கு என்ன, ஐயோ இதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறேன், இது போய் இப்படி திங்கிறானே அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, அவனுக்கு குற்ற மனசாட்சி. இப்ப அவங்க 2 பேரும் என்ன செய்ய முடியல, ஒருமனப்பட முடியல. ஏன்னா இவன் செய்யறது இவனுக்கு குற்றமா தெரியுது, இவனுக்கு என்ன செய்யணும், அது தப்பே இல்லைன்னு தெரியுது. ஆனா மனசாட்சியில இப்ப 2 பேருக்கு 2 மனசாட்சி. இவனுக்கு குற்ற மனசாட்சி, இவனுக்கு குற்றம் இல்லாத மனசாட்சி. இப்ப 2 பேரும் மனசாட்சியில பிரச்சனை இருக்கிறதுனால ஒன்னா என்ன செய்ய முடியல, ஐக்கியப்பட முடியல. அதனால அவர் சொன்னாரு, சகோதரனுக்கு விசனமா நீ எந்த காரியத்தை என்ன செய்யாத. அவனே ஒரு பலவீனமான மனநிலையில இருக்கிறான். அவன் முன்னாடி போய் நீ அதை சாப்பிட்டானா என்ன, கொஞ்சம் விட்டு கொடுத்து அவனுடைய பலவீனமான மனசாட்சி நிமித்தம் நீ கொஞ்சம் தாழ்ந்து என்ன செய்யலாம், போகலாமே. அவன் மனசாட்சியின் அந்த குற்ற உணர்வுனால அவன் கெட்டு போயிடக்கூடாது உன்னுடைய சகோதரன், அதுக்காக நீ ஏன் விட்டு கொடுத்து போக கூடாது, அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவன் முன்னாடி என்ன செய்யாத, சாப்பிடாத. அதை சாப்பிட்டு அவனுக்கு ஒரு குற்ற மனசாட்சி உண்டாக்கி அப்போ கடைசிக்கிறா. அதனால பாத்தீங்கன்னா அவன்கிட்ட நீ அன்பு கூற முடியறது இல்லை. ஏன்னா உடனே மாதிரி அவன் சாப்பிட மாட்டேங்கிறான். அப்ப உடனே ஒன்னால என்ன செய்ய முடியல, அவன்கிட்ட அன்பு கூற முடியல, அவன் உன்னோட நெருங்க முடியல. இப்படி போஜனத்தினால கூட மனுஷன் என்ன செஞ்சிடறான், எங்க வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் 2 குரூப் இருக்காங்க. வெஜிடேரியன் குரூப் பாத்தீங்கன்னா நான் கண்டதை திங்கிறவனை பார்க்கும்போது அவனுக்கு என்ன செய்ய அருவருப்பா தோணுது, கண்ட வழியெல்லாம் திங்கிறாங்க அவரு. அதனால ஒரு ஃபெலோஷிப் கெடுது. அவர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதுவும் சாப்பிடலாம் முற்றிலுமா நீங்க அதுக்காக அவன மாதிரியே வெஜிடேரியனா மாறிங்கன்னு சொல்லல, அவனுக்கு இடையூறா இல்லாதபடிக்கு என்ன செய்யுங்க, நடந்து போறீங்க. ஏன்னா அன்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா அது இல்லைன்னா பக்தி விருத்தி என்ன செய்யாது, வராது. பக்தி விருத்தி வர வேண்டுமானால் நம்ம அன்பினால எல்லா காரியத்தையும் என்ன செய்யணும், நடப்பிக்கணும் அப்படின்னு அன்பு கூறும் பொழுது. ஏனென்றால் நம்முடைய கோர் பாயிண்ட் என்னன்னா, பக்தி என்ன செய்யணும், விருத்தி அடையணும். அதான் நான் சாப்பிடாம இருக்கேன், அது 2வது காரியம். நம்முடைய பக்தி என்ன செய்யணும், சபையின் பக்தி, சகோதரனுடைய பக்தி, என்னுடைய தனிப்பட்ட பக்தி விருத்தி அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதான் கேள்வி. அப்ப அன்பு கூறுதல் பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது என்றால் நான் அன்பு கூற வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அன்பு கூற வேண்டும். எப்படிப்பட்ட மனுஷனுக்கு நம்ம அன்பு கூற வேண்டும். அந்த செய்திக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு விசாலம், ஒரு பெரிய தைரியம், பெரிய ஒரு நம்பிக்கை என்பது அளவு கடந்து அது உள்ளே பெருகுகிறதை நான் உணர்கிறேன். ஏன்னா நாம் ஒரு மனிதனை அன்பு கூர்ந்து சரியானபடி செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும் பொழுது நம்முடைய பக்தி என்ன செய்கிறது,
நாம காண்பிக்க வேண்டிய இடத்திலே தெய்வீக அன்பை நாம் காண்பிக்கும் பொழுது அன்பு என்ன பண்ணுது? பக்தி விருத்தியை உண்டாக்கு. நம்ம பேசிக்கலாம், பக்திமான் பக்திமான் பக்திமான், நான் ரொம்ப பக்திமான், நான் ரொம்ப எல்லா காரியத்தையும் சரியா செய்ய ஆளாக்கும் அப்படின்னு நம்ம பேசிக்கலாமே தவிர செயலிலே அந்த அன்பை நாம் காண்பிக்கவில்லை என்றால் நம்முடைய பக்தி என்ன செய்யாது? விருத்தி அடையாது, விருத்தி அடையாது. அதனாலதான் பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் நாம் சரியான ஒரு அன்பை காண்பிக்க வேண்டுமோ அந்த அன்பை பிரதிபலிக்கிற மனிதர்களாக நாம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அப்படி நீங்க செய்து பாருங்க. கொஞ்சம் கடினமா தெரியலாம். சத்துருக்கள் சிநேகிகள் பைபிள் படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா உங்களுக்கு சத்துரு வரும்பொழுது சிநேகிக்கிறது தான் இங்க அது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க அதை தாண்டி தேவ அன்புல நீங்க நடந்து பார்த்துருங்க. பர்சனலா உங்களுடைய ஃபெய்த் எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த பக்தி விருத்தி அடையுதுங்கிறத நீங்க இங்க பாப்பீங்க. நீங்க ஒரு அசாதாரணமான நிலைகளை நீங்க எட்டுவீர்கள். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் அந்த அன்பின் பிரமாணங்களை கை கொண்டு நடக்க பழக வேண்டும். அன்பின் பிரமாணங்களை கை கொண்டு நடக்க பழகணும். அப்ப தேவன் இங்கே சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். சபை பக்தி விருத்தி அடையும். தனி மனிதனுடைய வாழ்க்கையை என்ன செய்யும்? பக்தி விருத்தி அடையும். வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 4:16. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே வாசிங்க. அது அது எதனாலே? எதனாலே? அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை. சரீரம் எப்படி வளருதுன்னா அன்புனாலதான் வளருது. அன்புல குறைபட்டுச்சு வச்சுக்கோங்க. இப்ப ஹார்ட் இருக்கு, நான் பாட்டுக்கு நல்லா வேலை செய்வேன், ஆனா யாருக்கும் பயன்பட மாட்டேன்னா தனியா துடிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அது எதுக்கு துடிக்குது? சரீரம் முழுவதுக்கு ரத்தத்தை என்ன செய்யணும்? பம்ப் பண்ணணும். அதுதான் அது துடிக்குது. இல்ல நான் யாருக்கும் பிரயோஜனம் வர மாதிரி துடிக்க மாட்டேன், ஆனா நான் நல்லா துடிச்சுட்டே இருப்பேன். அது துடிச்சாண்ட துடிக்காண்ட யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு அவயவமும் இப்ப பாருங்க, ஒரு அவயவத்துக்கு போகிற அந்த சப்ளை சரியா கிடைக்கல வச்சுக்கோங்க. ஒரு அவயவம் மட்டும் சூம்பி விடுகிறத பார்க்கணும் சரீரத்துல, இல்லையா? நிறைய பேர் நிறைய உடல் ஊனமுற்றோம் சொல்றாங்க. என்னன்னா அவங்களுக்கு அந்த பார்ட்ஸ் ஆஃப் பாடிக்கு போக வேண்டிய சப்ளை என்ன செய்யல. நான் இப்படி விளங்குற மாதிரி சொல்ல பாருங்க, அந்த பகுதிக்கு கிடைக்க வேண்டிய அன்பு என்ன செய்யல, கிடைக்கல. அன்பு கிடைக்காததுனால வேதமே அப்படிதான் சொல்லுது. இவருங்க அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே பக்தி விருத்தியை உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குறது அப்படிங்கிறாரு. இப்போ சரீரம் வளருன்னா சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவத்துக்கும் வேண்டிய சப்ளை என்ன செய்யணும்? சரியா போகணும் எல்லாத்துக்கும். ஒவ்வொரு அவயவமும் அன்பினால மற்றொரு அவயவத்துக்கு என்ன செய்யுது? ஊழியம் செய்யுது. கை அதுக்கு மட்டும் வேலை செஞ்சுக்கிறதுல அது அன்பினால சரீரம் முழுவதும் என்ன செய்யுது? அது வேலை செய்யுது. கால் என்ன பண்ணுது? அது அதுக்கு மட்டும் வேலை செய்யாம நான் எல்லா முழு சரீரம் நல்லா இருக்கிறதுக்காக என்ன செய்யுது? வேலை செய்யுது. நான் மட்டும் இதுக்கு எல்லாத்தையும் தாங்கி முடிச்சுட்டே இருக்கட்டும், நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு உட்காந்துச்சுன்னா அப்ப சப்பானியா போயிடும் மனுஷன். ஒவ்வொரு அவயவமும் அன்பினாலதான் என்ன பண்ணுதான்? வேலை செய்யலாம். அப்போ இப்ப அப்படியே கம்பேர் பண்றாரு. சபையும் எப்படி இருந்ததுன்னா அன்பினால் கிரியை செய்யவில்லை என்றால் பக்தி விருத்தி உண்டாகாம அது பேரலைஸ் ரிசர்ச் மாதிரி ஆயிருக்கும். ஒரு பக்கவாதம் ஒரு திருச்சபம் மாதிரி என்ன செய்யறாங்க ஆயிருக்கும். நிறைய நேரங்கள்ல அன்பு இல்லாத அந்த திருச்சபைகள், அன்பு இல்லாத சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா பக்க விளைவு உண்டான வாதம் ஒரு நிலையை போல மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அன்பினால் கிரியை செய்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கிறதை பார்க்கிறோம். அன்புதான் பக்தி விருத்தி என்ன பண்ணுது? உண்டாக்குகிறது. இப்ப சரீரம் எல்லாம் நல்லா வளருது அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று இருக்கிற உறவு நன்றாக இருக்கிறது. அதான் உண்மை. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? உங்க சரீரத்துல எல்லா பார்ட்ஸும் நல்லா வளர்ந்துட்டு வருது. நீங்க குழந்தையா இருக்கும்போது சின்ன உடல் உறுப்பு வளர்ந்துருக்கும், கை சின்னதா இருந்திருக்கும், கால் சின்னதா இருந்திருக்கும். இப்ப எல்லாமே பெருசு பெருசா வளர்ந்துட்டோம் இல்லையா? இப்ப ஒண்ணு மட்டும் வளராம நின்றுச்சுங்க, அல்லது ஒண்ணு மட்டும் தடிக்க வேண்டிய அளவுக்கு தடிக்க சூம்பி போயிருச்சுங்க. என்ன அர்த்தம்? அதுக்கு சரியா கிடைக்க வேண்டிய சப்ளை அன்பு என்ன செய்யல,
கிடைக்கல, சரீரத்திலிருந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கல. அப்போ அன்பானது சபையில பரிபூர்ணமா எல்லாருக்கும் கிடைக்கலன்னா அது ஒரு பகுதி செயலற்று போய்விடுகிறது, அல்லது வளர்ச்சி குன்றி போய்விடுகிறது, அசிங்கமான போய்விடுகிறது. அந்த பக்தி விருத்தி அடையாமல் அந்த சபை போய்விடுகிறது. ஆகவே அன்பு அங்கு பெருகும் பொழுது சபையானது பக்தி விருத்தி அடைகிறது. அதனாலதான் அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அப்படின்னா சபை என்ற சரீரம் வளர வேண்டுமானாலும் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய அந்த அன்பு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். அன்பிலே நாம் எல்லாரும் ஒருவரை ஒருவர் சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னாலும் அதான் பேசிக் பிரின்சிபல். அதான் ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுனாலும் அவங்களுக்குள்ள எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய அன்பு எல்லாருக்கும் என்ன செய்யணும், கிடைக்கும். ஒருத்தர் அன்பு பாராட்டம், ஒருத்தர் அன்பு பாராட்டம் போடுறான்னு வச்சுக்கலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் நடைபெறாது, மிக மோசமான நிலைகளுக்கு நேராக அங்கு போய்விடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே பக்தி நம்முடைய குடும்பத்தில் வளரணும், அல்லது என் குடும்பம் நல்ல பக்திக்குரிய குடும்பமா இருக்கிறதுனா அன்பு பாராட்டுகிற குடும்பமாக இருக்கிறதா, நான் என் குடும்பத்தில் அன்போடு நடந்து கொள்கிறோமா, ஒருவருக்கு பரஸ்பர அன்பின் பரிமாற்றங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்முடைய பக்தி என்ன செய்யணும், அது பவர்ஃபுல்லாக மாறும். நான் வந்து பக்தியா இருக்க போறேன்னு சொல்லி உபவாசம் மட்டும் போட்டுட்டு அங்கே வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா பக்தியெல்லாம் ஒன்றும் வளராது. இல்லை நான் அந்நிய பாஷை பேச போறேங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இப்படிதான் எடுத்துக்கிறாங்க. பக்தினா கடும் உபவாசம் இருக்க போறேன், நான் பக்தினா நான் வந்து உட்காந்து சண்டை போட்டாலும் நான் வந்து அங்கே சண்டை போட இங்கே வந்து அந்நிய பாஷை பேசுவேன். நான் சொன்னேன் இல்லை, பக்தி விருத்தி அடையணும்னா எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கிறது, ஒன்றுக்கொன்று எல்லாம் லிங்க் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம சரிப்படுத்தணும். அப்போதான் மெய்யான ஒரு பக்திக்குரிய மனிதர்களாக நாம் மாறுவோம். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 6:3. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால், ஒரு ஆரோக்கியமான உபதேசம் இது நிறைய பேர் தெரியுது இல்லை, எல்லாமே உபதேசம் தானே, எல்லாமே பைபிள்ல தானங்க இருக்கு, அப்படி எனக்காவது ஒண்ணு எடுத்து விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் பவுல் வந்து இங்க பரிசுத்த ஆவியானவர் மூலமா வகைப்படுத்துகிறார். நல்லதை எடுத்துக்கோ, கெட்டதை ரசிச்சு விடு, நல்ல காரியங்களை சூஸ் பண்ணு. ஆண்டவர் சொல்லுகிறார்ல, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன்னாடி வச்சிருக்க, நீ வாழ்ந்து பிழைத்திருக்கும்படி நீ என்ன செய்யணும், ஆசீர்வாதத்தையும் ஜீவனை நீ என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறார். எல்லாமே இருக்கு இந்த உலகத்துல. ஆனால் வந்து எல்லாத்தையும் கடவுள் நமக்கு கொடுக்குறாரு நம்ம நினைக்க கூடாது. எல்லாம் இருக்கு, நீ எதை எடுத்துக்கொள்ள போற, எதை ஒருமை பாராட்ட, எது உனக்கு வேண்டும் என்று விசுவாசிக்கிற, எந்த வார்த்தையை நீ நம்புகிறாய், அதை நீ சொல்றாரு. ஆரோக்கியமான வசனங்களையும், அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு, தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் பாருங்க. இந்த பக்திக்கு ஏதுவான உபதேசங்கள்லாம் இந்த நாட்டில் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. அது வந்து ஃபேக் டீச்சிங் வந்த உடனே பெந்தகோஸ்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்தியா இல்லாம எப்படி இருக்கலாம், அதெல்லாம் தேவையில்லை, அந்த பயமெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குற உபதேசங்கள் நிறைய வந்துட்டே இருக்கு. இதனால என்னன்னா, சும்மா விட்டா கூட ஒரு மனுஷன் நல்ல பக்தி மில்லியனா இருக்கும். அவனுக்குள்ள அவன் வந்து மனுஷனுடைய ஆவி கத்த தந்த தீபமா இருக்குங்க. அது கடவுள் நினைக்கும் போதே அவனுக்கு ஒரு பயபக்தி என்ன செய்து உள்ள வருது. அது வந்து நேச்சுரல். ஒரு மனிதன் கடவுளை நினைக்கும் போதே அவனுக்கு ஒரு பயபக்தி வருது. நான் நிறைய நேரங்கள் யோசித்து பாருங்க, எத்தனையோ புரஜாதி மக்கள் வீட்டுக்கு வரும்போது இந்த வாசப்படி ஒவ்வொரு படியா தொட்டு கும்பிட்டு உள்ள வருவாங்க. நான் சொன்னேன், வாங்க பாரு, எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, நீங்க குடியிருக்கிற இடம். அப்போ அவனுக்கு என்னன்னா ஒரு பயபக்தி இருக்கிறது. ஒரு 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 பரிசுத்தவான ஒரு ஊழியக்காரர் குடியிருக்கிற ஒரு வாசஸ்தலம், இதுக்கு தேவன் இருக்குதா, அது அவங்களெல்லாம் படிக்கிற கூட்டம்னு சொல்லல, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் சொல்ல வந்ததுன்னா ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பயபக்தி. சில மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலை தொட்டு கும்பிடாதுன்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. அவங்க காலை தொட்டு கும்பிட்டு போனாலும் அவங்களுக்கு கும்பிடு ஓட்டுறது மாதிரி, அன்னைக்கு கடவுளை தேர்ந்த மாதிரி இருக்கும். தொட்டு தொட்டு காலை கும்பிடுவாங்க. ஷூ போட்டுருப்பேன், ஷூ தொட்டு கும்பிட்டு போவாங்க. நான் சில ஷூவெல்லாம் போட்டு நிற்கிறேன், ஷூ காலை தொட்டு ஷூ கொடுத்து கும்பிட்டு போகிறாங்களா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்களுக்கு ஒரு பயபக்தி இருக்குங்க.
அந்த பயபக்தினால அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு வெகு தீவிரமான பதிலை தேவன் கொடுக்கிறார். ஏனென்றால் அவன் உள்ள பக்தியால் நிறைந்திருக்கிறது. கடவுள் மேல அவனுக்கு ஒரு அளவு கடந்த பக்தி இருக்குதுங்க. இதை கர்த்தர்ட்ட வந்திருக்கிறோம், இதை கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் செய்வார் அப்படிங்கிற ஒரு பக்தி அவனுக்கு இருக்கிறதே, அந்த பயபக்தி நிமித்தம் இயேசுவினுடைய ஜெபம் கேட்கப்பட்டது போல மனுஷர்களுக்கும் அப்படி பயபக்திக்குரியவர்களுக்கு தேவன் மிக எளிதாக பதிலை கொடுக்கிறார். நம்ம நினைக்கிறோம் பொதுவாக மனுஷன் இவனுக்கு எப்படி பதில் எப்படி குயிக்கா கிடைக்குது அப்படின்னு சொல்ல, அவனுக்கு ஒரு பக்தி இருக்கிறது, கடவுள் பக்தி இருக்கிறது, ஒரு பயபக்தி இருக்குது. ஊழியக்காரனா ஒரு பயபக்தி இருக்கிறது, தேவனுடைய வாசஸ்தலம்னா ஒரு பயபக்தி இருக்கிறது, சபை என்றால் ஒரு பயபக்தி நமக்கு இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. தேவன் என்றால் ஒரு பயபக்தி, ஆராதனை முறைகள் என்றால் ஒரு பயபக்தி, இதெல்லாம் அவசியம், அது நல்லது. இப்ப நான் இங்க ஒரு காரியத்தை செய்கிறேன்னா நான் நிற்கிற நான் ஒரு பயபக்திக்குரியவனாக உங்கள் முன்பாக நிற்க வேண்டியிருக்கிறது. நானே வந்து சரியில்லாம இருந்துட்டு வச்சுக்கோங்க, என்னுடைய செயல்பாடுகள் சரியில்லை, சபைக்கு இங்க வரேன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணம் சொல்றேன், எல்லாருமே நம்ம மாட்டு வார்த்தை கேட்க வந்தோம், நம்ம மாட்டுக்கு போறோம் அப்படின்னு எல்லாரும் இருக்கிறது கிடையாது. வந்த உடனே பார்ப்பீங்க சபை அட்மாஸ்பியர் இருக்கு, பக்கத்தில் இருக்க விசுவாசி நம்மளை வாங்க கூப்பிட்டாங்களா, அவர் வணக்கம் போட்டாங்க, அடுத்து பாஸ்டர் எப்படி இருக்கு, அவர் ஒழுங்கா பாட்டு பண்ணாரா, இல்ல அவர் எப்படி ட்ரெஸ் போட்டுருந்தாரு, ஏங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க பயபக்தி வருது. பைபிள் சொல்லுது, இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியும், எல்லாருக்கும் வசனம் சொல்ல முடியும். ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் பார்த்துதான் அவனுக்குள்ள ஒரு பயபக்தி என்ன செய்தாங்க வருது. நான் இங்க வருங்க, இங்க பயபக்திக்குரிய எந்த காரியமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வர்றவனுக்கும் பயபக்தி என்ன செய்யாது, வரவே வராது. அப்ப எல்லாத்தையுமே நம்ம ஒழுங்குபடுத்தும் பொழுதுதான் ஒரு மனிதன் நம்மளை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு பயபக்தி, தெய்வ பக்தி என்ன செய்யறது உண்டாகிறது. எல்லாமே எப்படி பாட்டு பாடுறோம் இருக்கு, எப்படி உணவு எடுக்கிறோம் இருக்கு, எப்படி வசனம் போதிக்கிறோம் இருக்கு, எப்படி அன்பில் நடக்கிறோம் இருக்கு, எப்படி ஒரு சர்ச்சை வச்சிருக்கோங்கிறது இருக்கு. எல்லாத்துலயுமே ஒரு மனிதனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியாது, இஷ்டத்துக்கு இருக்க முடியாது, அப்படிலாம் இருந்தோம்னா என்னன்னா சில கேள்வி கேட்பாங்க, ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. பாருங்க கீழே பாருங்க, வசனத்துக்கு பாருங்க, ஆரோக்கியமான வசனங்களை தேவபக்தி கேட்ட உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் பசங்க அவன் யாரு, இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவபக்தி ஆதாயத்திலிருந்து எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான கர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு சிலர் கேட்பாங்க, இப்படிதான் இருக்கணுமா, இப்படித்தான் ட்ரெஸ் போடணுமா? ஆனால் நானும் நீங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கிறவங்களா இருக்கணும். அட்லீஸ்ட் நம்மளை பார்க்கிற மனுஷங்க தேவ பக்திக்குரிய ஊழியக்காரர்கள் மதிக்கிற அளவுக்காக ஒரு நல்ல ட்ரெஸ் என்ன செய்யணும் போடணும். ஒரு அடிப்படையில உங்களை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு மத குருவாக, ஒரு நல்ல ஒரு வார்த்தையை போதிக்கிற ஒரு மனிதனாக, பண்புள்ளவனாக உங்களை பார்க்கும்போது தோணணும். அந்த மாதிரியாவது நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது போதுமானது, அது ரொம்ப அவசியமானது அப்படின்னு நல்லா ஞாபகம் இருக்கு. மேலப்பட்டியில் நாங்கள் ஆரம்ப காலத்தில் ஊழியம் பண்ணும்போது இந்த கூரை செட்டில் நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன், பூரா அப்படியே நைட்டியோடு உட்காந்துருக்கேன் சபையில். அதுவும் பார்த்தீங்கன்னா சாணி அள்ளிட்டு இருந்தேன் கூட இருக்கிறோம், அப்படியே கையை கழுவிட்டு நைட்டில் தொடச்சிட்டு அப்படியே உட்கார். பல வர்ணமாக இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அழுக்காக இருக்கும். ஆம்பளை பூரா கையில தான் இருப்பாங்க, கையிலேருந்து பணியணுமா உட்காந்துருப்பாங்க. அது சமம் பார்த்தா சமம் மாதிரியே இருக்காது. இப்போ நான் பார்க்குறேன் இங்கே எல்லாம் ஏழைகளாக இருக்காங்க, முண்டாப்படியும் போட்டுட்டோம், இப்போ நைட்டி போட்டோம். நம்மளுக்கு எதுக்கு சட்டை போடணும், நாமளும் போய் இப்படியே போனேன்னு வச்சுக்கோங்க, அது சபையாக இருக்குதுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு மத்தியில் நான் கை கட்டிட்டு என்ன செய்வாங்க, போய் நிற்பேன், நான் நல்ல ட்ரெஸ் போடுவேன். இப்போ எல்லாரும் இப்படி இருக்காங்கிறதுனால நானும் அவங்க மாதிரி போனா தானே அவங்களோட ஊரோடு ஒத்து போக வேண்டாமா? அப்படி போயிருந்தேன்னா இன்னைக்கு ஒரு மகிமையான சபையை செய்ய முடியாது, பார்த்துருக்க முடியாது. அப்போ தேவன் அவங்களுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சு சாலமோனிலும் சர்வ வல்லமையிலும் காட்டு புஷ்பங்களை போல ஒன்றாக என்ன செஞ்சது உடுத்தி இருந்ததுலேன்னு போட்டிருக்கு. சாலமோன் காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்தி வித்தவர் உங்களுக்கு உடுத்தி வைப்பதே அதிக நிச்சயம் அல்லவான்னு போட்டிருக்கு. கடவுள் நம்மளை உடுத்தி வித்து அளவு பார்க்க நினைக்கிற தேவன். இப்போ புல் எங்க இருக்கு, நடுவீட்டியா இருக்கு,
வயல்ல கிடக்கு, காட்டுல கிடக்கு, வழியோரத்துல கிடக்கு. பூ அது எப்படி பூக்குது? கலர் கலரா போற கூட நின்று பார்க்கிற அளவுக்கு என்ன செய்யுது? வெளியில சில இடங்களை போகும்போது நிறுத்தி காரை நிறுத்தி வேலைக்கு வந்துட்டு போறோம். அந்த அளவுக்கு அது என்ன செய்யும்? நம்மள கவர்ந்து இருக்குது. நானே முடுக்குள்ள கிடக்குறேன், நானே வயல்ல கிடக்குறேன், கேப்பாரத்து கிடக்குறேன், நான் கலரா பூத்தான கலரா பூக்காட்டின பூ பூக்காமல இருக்கு, புல்லு மரங்கள் பூக்காமல இருக்கு. யோசிச்சு பாருங்க, அது வண்ண வண்ணமா பூக்குது. அப்போ நான் சொல்ல தேவன் அதனால சொல்றாரு, நீ ஆலயத்துக்கு வரும்பொழுது, நீ நல்ல தேவனுடைய பிரசன்னத்துல வரும்பொழுது தேவன் வந்து உடுத்துவிக்கிறவர். ஆகவே நீ நன்றாய் உடுத்துவிச்சுட்டு வந்தேன்னா அது தேவனை நீ என்ன செய்யற? மகிமைப்படுத்துகிறார். என்னை நல்லா வாழ வைத்திருக்கிறார் என்னுடைய தேவன். நான் வந்து பிச்சைக்காரனா இல்ல, நான் வந்து குறைவுள்ளவனா இல்ல, என்னுடைய தேவன் நன்றாக வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நான் வந்து கடவுளுக்கு மகிமையாய் நான் உடுத்துவேன். இதெல்லாம் சொல்லி கொடுத்த உடனே பாருங்க, இப்ப எல்லாம் யாருமே கைலியோடய வேஸ்டோடய வரமாட்டாங்க. சர்ச்சை எல்லாம் நீட்டாக வருவாங்க. எல்லாம் நான் தனிப்பட்ட யாரையும் கூப்பிட்டு நீங்க என்ன இப்படிலாம் வரக்கூடாது வைக்கணும் அப்போ ஒரு நாள் சொன்னது கிடையாது. ஒரு நாள் யாருமே சொன்னது கிடையாது. ஆனா அவங்களே மாறிட்டாங்க. எல்லா மாற்றங்களும் அது வந்துச்சு. அப்ப என்ன இருக்குன்னா, முதல்ல அவங்களுக்கு முன்னாடி நான் ஒழுங்கா கொடுக்கணும், நான் ஒழுங்கா பிரசங்கம் பண்ணணும், நான் ஒழுங்கா அவங்களுக்கு முன்னாடி ஒரு ரோல் மாடலா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது சபை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. பக்தி விருத்தி என்ன செய்யறது? உண்டாகிறது. பக்தி விருத்தி உண்டாகிறது. நான் ஒழுங்கா இல்லைன்னா சபையில பக்தி விருத்தி என்ன செய்யாது? உண்டா. அதனாலதான் நான் சொன்னேன், வந்து கேட்ட ஊழியக்காரங்க, நீங்க முதல்ல நல்லா இருந்தீங்கன்னா உங்க சபைக்கு வரக்கூடியவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. நீங்க ஒரு அடக்க ஒடுக்கமா நல்லா ட்ரெஸ் போட்டீங்கன்னா உங்க சபைக்கு வரக்கூடிய மற்றவங்க என்ன ஒழுங்கா அப்படிப்பட்ட ஆடைகளை உடுத்துவாங்க. நீங்க முன்னாடி நிக்கிற ஆளே அரண்டர்வாணி மாதிரி நின்னீங்கன்னா சபைக்கு வரவங்க அப்புறம் அதையும் போடாம தான் வருவான். நீங்க சபைகள் கெட்டு போய் கிடக்கிறது காரணம் அதாக. காரணம் என்னன்னா, முன்னாடி இருக்கிறவங்களே சரி இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களே அந்த ரோல் மாடலை ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க வேற மாதிரி உடுத்திட்டு மக்கள் வந்தாங்கன்னா நான் சொல்றேன், பாஸ்டர் முகத்தை மட்டும் பார்ப்போம், அவர் வாயில இருந்து வர வார்த்தையை மட்டும் பார்ப்போம் பார்த்துட்டு போறாங்க. உட்காந்து டாப் டு பாட்டா அளவெடுத்து தான் செய்வாங்க. என்ன உடுத்திருக்கிறாரு, எப்படி இன் பண்ணிருக்காரா, இன் பண்ணாம இருக்கிறாரா, என்ன கலர். ஏங்க ஒரு மனுஷனை பார்க்கும்போது எல்லாமே அங்க வருகிறது இல்லையா? நானும் உங்களை பார்க்கும்போது அப்படிதான் பார்ப்பேன். பிரசங்கம் மட்டும் பண்ணிட்டு இருக்க நினைக்காதீங்க. பார்க்கும்போது எல்லாரும் அப்படிதான் பார்க்கிறோம். என்ன வந்திருக்காங்க, எப்படி இருக்காங்க அவங்க. இது என்ன ஒரு நேச்சருங்க, இது ஒரு சுவாபம். அது அப்படிதான் மாறணும். அப்ப பக்தி விருத்தி உண்டாக வேணுமானால் முன்னாடி போற ஒரு மனுஷன் ஒழுங்கான செய்யணும் இருக்க வேணும். அப்படி இருந்தால் சபை பக்தி விருத்திக்கு ஏதுவான செய்து மாறுகிறது. அந்த டிரான்ஸ்பர்மேஷன் வந்து அங்குதான் நடைபெறுகிறது. மக்கள் நன்றாக மாறுகிறார்கள். இதை விட்டுட்டு பைபிள்ல இப்படி போட்டிருக்காங்க, வாங்க உட்காந்து வேணா ஆர்குமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா நான் சொல்றேன், அப்படி எங்களை கூப்பிடாத சொல்லிடுறேன். எங்களுக்கு இந்த வாக்குவாதங்கிற வியாதி எங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு வாக்குவாதங்கிற வியாதி இருந்தால் அது உங்களோட என்ன செய்யறாங்க இருக்கட்டும். உங்களுக்கு நலமா தெரிஞ்சபடி நீங்க போடுங்க, உங்களுக்கு நலமா தெரிஞ்சபடி நீங்க சபையை நடத்துங்க, உங்களுக்கு தெரிஞ்சபடி நீங்க போங்க. ஆனா எங்களுக்கு அந்த வாக்குவாதங்கிற வியாதி எங்களுக்கு என்ன செய்யல. வாத நோய் பிடிச்சிருந்தா கூட ஒரு உடல் உறுப்பு தாங்க பாதிக்கப்படும். வாக்குவாத நோய் பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, இது முழுசையும் பாதிச்சிடும். அதனால வாக்குவாதத்துக்கு நம்ம போகிறதுக்கு நான் ரெடியா இருக்கு. சில கேட்பாங்க, வாங்க ஆர்குமெண்ட் பண்ணுவோமா? நான் சொல்றேன், உனக்கு வசனத்தை குறித்த அறிவுன்னா கேளு, என்னால முடிஞ்சதை சொல்லி தர்றேன். வாக்குவாதம் பண்ணி நான் செய்யறதா சரின்னு நீ சொல்ல வந்தீங்கன்னா அந்த வியாதி எனக்கு பிடிக்கல, நான் செய்யறதா செய்யணும், உன்னோட உட்காந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நேரத்தையும் காலத்தையும் வீணாக்க நான் ஆயத்தமாக இல்லை. பவுல் நிறைய படிச்ச மனுஷன், அவனே சொல்றாரு, வாக்குவாதம் பண்ணுவது எங்களுக்கு வழக்கம் அல்லவேங்கிறாரு. எங்களுக்கு அது தேவை கிடையாது. ஒருவனோட வழக்காட விரும்பினா நாங்கள் வழக்காட மாட்டோம். வழக்காடுவது எங்களுக்கு வந்து தேவையற்ற காரியம். தெரியலையா கேட்டா சொல்லு, நான் சொல்லி தரேன். எனக்கு தெரிஞ்சதை நான் என்ன செய்யறேன், ஆவியானவருடைய ஒத்தாசையை கூட கற்றுக் கொடுக்கிறேன்னு தவிர நான் வந்து வாக்குவாதம் பண்ணி ஆர்குமெண்ட் பண்ணி நான் இதுதான் சரி அப்படின்னு நான் வந்து உன்கிட்ட பேச நான் விரும்பல. ஏன்னா நிறைய நேரங்கள்ல கேட்பாங்க, உடை உடுத்துருமா, உடை அப்படித்தான் உடுத்துருமா, அப்படித்தான் உடுத்துருமா. நான் சொல்லுகிறேன், உங்கள் உடை நடை எல்லாமே, பேச்சு, அன்பு கூறுதல் எல்லாமே பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறதா இல்லையா? ஒரு பாயிண்ட்ல வச்சு ஸ்கேல் போட்டு பாருங்க. நீங்க எப்படி வேணாலும் உடுத்துங்க. நீங்க உடுத்திட்டு வர உடைய மற்றவன் பார்க்கும்போது பக்தி விருத்தி அடைந்து அவன் வந்து ஒரு கர்த்தருக்குள்ளாக ஒரு பக்திமான மாறக்கூடிய அளவுக்கு என்னுடைய உடை இருக்கா, தைரியமா நீங்க உடுத்துங்க. இல்லைங்க அது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னா உங்க உடைய மாத்துங்க, உங்க பேச்சை மாத்துங்க, உங்கள் அன்பு கூறுதலை மாத்துங்க. நீங்கள் எதுல மாற வேண்டுமோ அதை மாறிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பக்தி உள்ள ஒரு அற்று போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகுது. எதுல எடுத்தாலும் இந்த உலகம் அப்படியே உள்ள வந்து டாமினேட் பண்ணுது. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது பக்தி மிக முக்கியம். பக்தியற்ற வாழ்க்கையே கிடையாது.
அதனாலதான் இங்கே பக்தி வைராக்கியத்தை பற்றி பேசும்பொழுது இங்கே பவுல் சொல்லும்போது தீமோத்தேயுக்கு சொல்றாரு, ஒருவன் அவன் அதாவது அந்த பக்தி ஏற்ற உபதேசங்களை, அவன் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாமல் சிலர் ஏற்றுக்கிறதே கிடையாது. தேவ பக்திக்கான உபதேசங்களை ஏற்றுக்கிறது கிடையாது. சரி சொல்றாங்களா, நம்ம ஏற்றுக்கொள்வோம், அப்படி ஏற்றுக்கொள்றது கிடையாது. தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்பு உள்ளவன். பாருங்க, அவனுடைய மனது எப்படின்னா இருமாப்பு, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு இருமாப்பு உள்ளவனும் ஒன்றையும் அறியாதவனும், ஒன்றும் அவனுக்கு ஒன்றும் தெரியலன்னு இருக்கும். வாக்குவாதம் பண்றான்னாவே அவனுக்கு என்ன செய்யல, ஒன்றும் தெரியல. தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி அவனுக்கு ஒரு வியாதி இருக்கு. அவனுக்கு என்ன இருக்கு, ஆனா அவனுக்கே தெரியல. நிறைய பேருக்கு அவங்களுக்கே தெரியல, ஆனா அவங்களுக்கு ஒரு வியாதி இருக்கு. அவங்கள கண்டுபிடிச்சு சொல்லணும், உனக்கு ஒரு வியாதி இருக்கு தெரியுமா? ஆவிக்குரிய வியாதி இல்லைன்னா வாக்குவாதங்கிற ஒரு வியாதி இருக்கு, நீங்க கொஞ்சம் இந்த வியாதியெல்லாம் சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் குறித்த நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே அந்த நோய் உள்ளவனால என்ன இருந்தாமா, பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் அப்புறம் எங்க போயிடறாங்களாம், தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்கள். பாருங்க, நிறைய நேரங்கள்ல இந்த தேவ பக்தி இப்படிலாம் நீங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு இன்னைக்கு உள்ள மனிதர்களுக்கு சொல்லி கொடுத்தா, அப்படிப்பட்ட போதகர்களை விரும்பக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ எப்படி வேணா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்கள விரும்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவனை சரியான பக்தியில இருந்து அவங்க என்ன செய்யறதில்ல, சொல்றது கிடையாது. நீ எப்படி வேணாலும் இரு, கடவுள் உன்னை நேசிக்கிறார். நானும் சொல்றேன், நீங்க எப்படி இருந்தாலும் கடவுள் உங்களை நேசிக்கிறார். ஆனா அவருடைய அன்புக்கு நீங்கள் பதில் அன்பு செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ நீங்க மாறணும். அவர் உங்களை மாறிட்டா தான் ஏற்றுக்கிறேன்னு சொல்றாரு. மாறுறதுக்கு முன்னாடி உங்களை நேசிக்கிறாரு. உங்களை நீங்கள் இருக்கிற வண்ணமாக ஒரு இடத்துல வந்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். ஆனால் நீங்க அப்படியே இருங்க, நான் உங்களை நேசிச்சுட்டே இருக்கேன்னு சொல்லல. அவர் சொல்றாரு, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக மாறுங்கள், ஆகுங்கள் அப்படிங்கிறார். அப்போ நீ சேஞ்சஸ் ஏற்படுத்துறீங்க. அந்த சேஞ்சஸ் தான் தேவன் விரும்புகிறார். இப்போ நிறைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வித்தியாசமா போதிக்கிறாங்க. அவங்க அந்த தேவ பக்திக்கு எதிராக போதிக்கிறார்கள். தேவ பக்தி உள்ளவனாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்பதை போதிப்பதற்கு பதிலாக நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், கடவுள் உன்னை என்ன செய்யறாரு, நேசிக்கிறார்கள். அப்ப அவங்களை பற்றி தான் வேதம் சொல்லுகிறது. அவங்க தேவனுடைய ஊழியத்தை ஆதாய தொழில் என்று என்ன செய்யறாங்க, எண்ணுகிறார்கள். பாருங்க, இப்ப நான்லாம் எப்படி வேணாலும் நீங்க இருந்துங்க அப்படின்னு நாங்கள் பிரசவம் பண்ணிட்டோம்னா நிறைய மக்கள் இங்க இருப்பாங்க. நாங்க கண்டிச்சு பிரசவம் பண்ணதுனால நிறைய பேர் குடிக்க மாட்டேங்க. இப்ப அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் வருமானம் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா நிறைய பேர் நினைச்சிருக்கலாம், தக்க வச்சுக்கலாம். மக்கள் கூட அவங்க கொஞ்சம் நல்லா காணிக்க வரும். அந்த மாதிரிலாம் எண்ணம் படைத்தவனாக இருந்தா நான் ஒருவனை எழுந்து போகாம எல்லாரையும் தக்க வைக்கிற மாதிரி என்ன செய்யலாம், வேலை பார்க்கலாம். நம்ம அப்படி பண்றது கிடையாது. யாருனாலும் சத்தியம்னா சத்தியம்தான். நீ கேட்டா கீழ்படிஞ்சா கீழ்படியிலன்னா நான் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லிதான் ஆவேன். ஏன்னா உன்னால எனக்கு லாபம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக உனக்கு ஃபேவரா நான் பிரசங்கத்தை செய்ய முடியாது, மாற்ற முடியாது. இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட். எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். உங்களால் ஒருவேளை திருச்சபைக்கோ தனிப்பட்ட ரீதியில் எனக்கோ ஒரு லாபம் இருக்குன்னா உங்களிடந்து பெற்றுக்கொள்ளுகிற லாபத்துக்காக நான் உங்களுடைய பட்சமாய் நான் பிரசங்கம் பண்ணுறவனா மாற முடியாது. அதனாலதான் போல சொல்ற, மனுஷனையா கர்த்தரையா யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. அது வயிற்று பிழப்புக்காக ஊழியம் பண்ற மாதிரி, ஆதாயத்துக்காக ஊழியம் பண்ற மாதிரி, ஏதோ எல்லாரும் ஏதாவது கிடைக்குங்கிறதுக்காக ஊழியம் பண்றது மாதிரி. நம்ம அந்த ஸ்டாண்டுக்கு போறதே கிடையாது. நம்மளுடைய நோக்கம் அதல்ல, ஏதாவது கிடைக்கணுங்கிறதுக்காக ஊழியத்துக்கு வரல. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, சிலர் தேவ பக்திய ஆதாய தொழில் என்று அவங்களுடைய மைண்டே வேற மாதிரி இருக்கு. மக்கள் நிறைய வந்தா நிறைய பணம் கிடைக்கும், நிறைய அந்த மாதிரி, அதுக்காக அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்தியற்ற மனிதர்களாக இருந்தாலும் கூட பரவாயில்லங்கிற மாதிரி அவங்களுக்கு போதனைகளை மாற்றுகிறார்கள். அப்ப வேதம் சொல்லுகிறது, அவங்கள பக்தர் சொல்றாரு. 6 பாருங்க, 5 கடைசி போய் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ என்ன செய்யணும், விலகு. அவங்களோட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டோம், அவங்கள மாதிரியோ அவங்களாம் அப்படிதான் இருக்காங்க, நம்மளும் அப்படி இருக்கோம். இல்ல இல்ல இல்ல, அவங்களை விட்டு நீ என்ன செய்ய, விலகு. அடுத்து போதும் என்கிற மனதுடனே கூடிய, இப்ப பாருங்க பின்பகுதி மட்டும் வாசிங்க. தேவ பக்தியே
தேவ பக்தியே பாருங்க, தேவ பக்தி நான் சொல்றேன் அது ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை நமக்கு ஈட்டி கொடுக்கக்கூடியது. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, தேவ பக்தி எனக்கு மிகுந்த ஆதாயத்தை வருஷிக்க பண்ணக்கூடியது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உண்மையான பக்தி உள்ளவனாக நான் இருந்தால் அந்த பக்தி எனக்கு லாபத்தை கொண்டு வரும். நான் தேவனை நம்புகிறேன், தேவனை நம்புகிறபடினாலே தெய்வீக அந்த பக்தி எனக்கு லாபத்தை கொண்டு வரும். நான் வயிற்று பிழைப்புக்காக ஏதோ ஒரு வேலையை செய்யற அவசியம் எனக்கு கிடையாது. தேவ பக்தியவே ஏதோ ஒரு ஆதாயம் பண்றதுக்காக நான் மாத்திக்கிட்டு மனுஷனை தேடி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையான பக்தி எனக்கு இருக்குமானால் அந்த பக்தி எனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு வெற்றியை, மிகுந்த ஆதாயத்தை எனக்கு என்ன செய்யும் கொண்டு வரும். ஆகவே நான் பக்தி உள்ளவனா இருக்க விரும்புகிறேன். நல்ல பக்தியாக இருந்தால் நல்ல ஆதாயம் எனக்கு என்ன செய்யும் உண்டாகும். அதுதான் நீ வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. இப்போ அவரால் சொல்றாரு, சும்மா இருந்தது அநித்தியமான உலகப் பொருளை நாடி வீடு ஓடி மாற்றி கீட்டி பிரசங்கம் பண்ணி கற்கங்களை பண்ணி அப்படி இப்படி சொல்லி நம்ம செய்யறதுலாம் சரி சொல்லி பேசி தேவ பக்தியை விட்டுறாதப்பா. அதெல்லாம் தேவையில்லை. போதும் என்கிற மனதோடைய தேவ பக்தி மிகுந்த இது உண்மையான தேவ பக்தி மற்ற எல்லாவற்றையும் காட்டும் அதிகமான பலனை என்ன செய்யும் கொண்டு உனக்கு கொடுக்கும் அப்படிங்கிறார். அப்படியே சொல்லிட்டு அவர் கீழே வர்றார். இந்த உலகத்துல ஒன்னும் கொண்டு வந்தது கிடையாது, உனக்கு கொண்டு போறது கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு உணவும் கொடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தா அது போதும் என்று இருக்கணும். ஐஸ்வர்யவனாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷனை கேட்டிலும் அமிழ்த்துகிற அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவிதமான இச்சைகளிலே உள்ளதாங்க. அந்த சரியான தேவ பக்தியை விட்டு விலகும் போது இதெல்லாம் நடக்குது. அவங்க உடனே இப்போ மணிமைண்டடா மாறி பணத்துக்காக அதெல்லாம் பண்றவங்களா மாறி கடைசி கேட்டிலும் கண்ணியிலாம் போய் என்ன செஞ்சிடறாங்களாம் சிக்கிக்கிறாங்க. நீ வள இருக்குன்னு தெரியாது, உங்க கால் போய் கண்ணியில் என்ன செஞ்சது கடைசிக்கு சிக்கி விடுகிறது. இப்படிதான் சொல்லிட்டு 10ஆம் வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி, பாருங்க வேதம் சொல்லு, ஒன்ன விட்டு ஓடு, இன்னொன்னு நாடுன்னு வேதம் சொல்லு. இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்தத்தையும் அடையும்படி நாடு. பாருங்க, நீதியையும் தேவ பக்தியையும் நாடு. பாருங்க பவுல் சொல்றாரு தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, நீயோ தேவனுடைய மனுஷனே, மற்ற எல்லாரும் போற மாதிரி என்ன செய்யாத போயிடாது. தேவனுடைய ஊழியத்தை தேவ பக்தியை ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆதாயம் கிடைக்கிறதுக்காக நீ செய்யாத. எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், லாபம் கிடைச்சா நான் ஒரு ஊழியத்தை செய்வேன், காணிக்கை கிடைச்சா நான் அங்க போவேன், காணிக்கை கிடைச்சா அவங்களை பார்ப்பேன், காணிக்கை கொடுத்தா ஜெபம் பண்ணுவேன், அப்படி இல்லை. அதெல்லாம் விட்டுட்டு ஆதாய தொழிலாக அதை எண்ணாமல் நீ என்ன பண்ணணும், அதெல்லாம் விட்டு ஓடி இப்போ தேவ பக்தியை நீ என்ன செய்ய வேண்டும், நாட வேண்டும். பயபக்தியை நீ நாட வேண்டும், தேவ பக்தியை நாட வேண்டும். அப்படி தேவ பக்தியை நாம் நாடும் பொழுது ஒரே ஒரு வசந்த வாசிக்கலாம், சங்கீதம் 32:6. அப்படி நம்ம தேவ பக்தியை நாடும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது வாசிங்க, மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. பாருங்க, பாவ மன்னிப்பை பற்றி பேசிட்டே வராரு. இவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, இவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் அப்படின்னு ஆரம்பிச்சு பாவ மன்னிப்பு பற்றி சொல்றாரு. பாவ மன்னிப்புக்கான சகாயம் கிடைக்கிற சமயத்துல பக்தி உள்ளவன் எவனும் அவரை நோக்கி என்ன பண்ணுவான், விண்ணப்பம் பண்ணுவான். பாருங்க, இது உலகத்துல நிறைய பேர் எல்லாருமே தவறு பண்ணிடுறோம். சிலர் பாவம் பண்ணின உடனே ரட்சிப்பு விட்டே போயிடுறாங்க. சிலர் பாவம் பண்ணினாலும் ரட்சிப்புல நிலைத்திருக்கிறாங்க. எப்படி கேட்டா, எனக்கு கர்த்தர்ட்ட சகாயம் கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்கும், நான் பாவிதான், கர்த்தர்ட்ட போறேன், நான் என்னுடைய தகப்பன்ட்ட போய் அழுது மன்றாட போறேன், அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார். ஏன் ஒருத்தர் இப்படி நம்புறான், இன்னொருத்தர் தவறு பண்ணவனே நான் தகுதியற்ற மனுஷன், இனிமேல் நான் கர்த்தர்ட்ட போகவே முடியாது, இவர் மூஞ்சில போய் நான் எப்படி முழிப்பேன், நான் இவரை விட்டு தூரமா விலகி ஓடுறேன்னு ஓடி போயிறான். ரெண்டு மனுஷனுக்கு என்னங்க வித்தியாசம்? ஒருவன் பக்தி உள்ளவன், ஒருத்தர் பக்தி இல்லாதவன்.
பக்தி இல்லாதவனுக்கு என்ன பண்ணுதுன்னா கடவுள் நம்பிக்கை அற்றுமை விடுகிறான். பாவியாயிட்டு இனிமேல் கடவுள் என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். உண்மையாவே பக்தியில வளர்ந்து என்ன செய்யறான், கடவுளுடைய கிருபாசனத்தான் இல்லை, எனக்கு மன்னிப்பு உண்டு, நான் பாவங்களை அறிக்கையிட்டு அவர் மன்னித்து மறந்து விடுகிற தேவன், என்னை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நான் அவர்கிட்ட போக போறேன், அவரிடத்துல போய் நான் பரிந்து மன்றாட போறேன், அவர் நிச்சயமாக எனக்கு பதில் செய்வார், எனக்கு சகாயம் பண்ணுவார், அவர் சகாயர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பக்தியுள்ளவனுக்கு வருகிறது. அவன் சகாயம் கிடைக்கும் சமயத்திலே, அந்த சமயத்திலே அவன் கர்த்தரை நோக்கி என்ன பண்றான், விண்ணப்பம் பண்ணுகிறான். பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். பக்தி உள்ளவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் போல வந்தாலும் அது அவனை என்ன செய்யாது. பாருங்க, நமக்கு எதிரான வல்லமைகள் சற்று வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியால் எதிர்கொண்டு கொடியேற்றுவார் என்று பார்க்கிறோம். பிரச்சனைகள், போராட்டங்கள் ஜலப்பிரவாகம் போல பரண்டு வந்தா கூட பக்தி உள்ளவனை தீமை அணுகாது. ஆமென். எல்லாம் சொல்லுவோம், பக்தி உள்ள என்னை ஒரு தீமையும் அணுகாது, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நான் சொல்ல, நம்முடைய தேவ பக்தி ஒரு நாள் வீணாய் போறது கிடையாது. நம்முடைய பக்தி மிகவும் அற்புதமானது. அது வெள்ளங்கள் புரண்டு வந்தாலும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் நிறைந்தது உங்களுக்குள்ளே இருக்கிற தேவ பக்தி. எத்தனை பக்தியாக இருக்கிறது விரும்புறீங்க? ஹல்லேலூயா. எழுந்து கரங்களை தட்டி மறுபடியாக தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord, hallelujah. குறைவுள்ளவனானாலோ நிறைவாம் கரைகளில் நிறுவாய் நடத்துவீர். இறைவனாம் இயேசு எல்லாவற்றையும் திருப்தியாக்குவீர். அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. அன்பு இல்லை என்றால் நாம் ஒன்றும் இல்லை என்று பார்க்கலாம். நம்முடைய பக்தி இந்த ஜீவனுக்கு இன்னும் வரும் ஜீவனுக்கும் லாபகரமானது என்று பார்க்கிறோம். அன்பிலே நாம் பெருக பெருக நம்முடைய பக்தி விருத்தி அடைகிறது. அப்படி பக்தி விருத்தி அடையும் பொழுது ஜலப்பிரவாகம் புரண்டு வந்தாலும் அதை நம்ம மேற்கொள்ளாது. நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் காண்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. பக்தி விருத்தியை நீங்கள் நாடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீக அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பினால் எங்களுக்குள்ளே உண்டான பக்தி விருத்திக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது என்று பார்க்கிறோம். எஸ் டாடி, அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. அந்த அன்பை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அந்த அன்பிலே நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபைப்படுத்துவதற்காக பெரிதான அன்புக்காய் ஸ்தோத்திரம், மேலான அன்புக்காய் ஸ்தோத்திரம். வழி நடத்துகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஒவ்வொரு செய்கைகளும் அன்பின் விருத்திக்கு ஏதுவாக, பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருப்பதாக எங்களுடைய செயல், எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய
பிரசங்கங்கள், எங்களுடைய பாடல்கள், எங்களுடைய ஆராதனைகள், எங்களுடைய சபையினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்கட்டுங்க. அதற்கு ஏதுவாக நாங்கள் இருக்க நீர் உதவி செய்வதற்காக அதற்கு ஒவ்வொரு மக்களும் அன்பிலே வேறொன்றி பக்தியை விருத்தி அடையட்டும், விசுவாசை வெற்றி காணட்டும், எல்லா சூழ்நிலையிலும் வெற்றி சிறந்த மனிதர்களாய் மாறுவதற்காக நன்றி. இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல பாவங்களையும் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம்